தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான தங்க தளபதியாரின் பிறந்தநாள் திருச்சி வடக்கு மாவட்டம் வெள்ளூர் ஊராட்சிக்கு உட்பட்ட திருநாயம்பட்டி பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய கழகத்தின் மூத்த முன்னோடிகள் பங்கேற்றுக் கொண்டிருந்தனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி தொடர உள்ளது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் எண்ணற்ற சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அதில் பெரும்பாலான சாதனைகளை பெண்களுக்காகவே பெரும்பாலான சாதனைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் பெரும்பாலும் முதலமைச்சர் கால உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இன்னும் நிறுத்தும், ஊட்டச்சத்து உள்ளீட்டை, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, நலன் காக்கும் ஸ்டாலின், பாலம் காப்போம், இதயம் காப்போம், கலைஞர் கனவு இல்லம், அன்பு கடவுள் திட்டம், அன்பு சோலை திட்டம், தோழி விருது, முத்திர நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாத திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், முந்திரவன் ஸ்டாலின் கலைஞர் கைவினை திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை உறுதி திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம், முதலமைச்சர் கோப்பை, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொழில்துறை திட்டம். இதற்கு மேலாக இந்த 3 மாதத்தை அவருடைய கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் வெளியிலும் மழையும் சிரமப்படுவார்கள் என்று கோடை காலத்திற்காக 2000 ரூபாய் ஊக்கத்தொகையாகவும் மீண்டும் 3 மாதங்களுக்கு தம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் இல்லங்களை பெறக்கூடாது என்பதற்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகையாக வழங்கப்படுகின்ற 3000 சேர்த்து தமிழ்நாட்டு மக்களுக்காக 5000 ரூபாய் மகளிர் சிறப்பு உரிமைத் தொகையாக கொடுத்த எங்களுடைய தங்க தளபதியார், தமிழ்நாட்டின் தமிழின் தடையன், தமிழ்நாடு ஈண்டெடுத்த தவப்புலவர் எங்கள் தங்க தளபதி அவர்களுக்கு இந்த பிறந்தநாள் விழா இங்கே கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர் பல்லாயிரத்து 100 ஆண்டு வாழ்ந்த தமிழையும் தமிழ் மக்களையும் தமிழ் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அன்று சொன்னார், தமிழ்நாட்டில் 200 தொகுதிகளையும் நாம் வென்று காட்ட வேண்டும் என்று அன்று முழக்கமிட்டார். ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழ்நாட்டில் 200 தொகுதிகள் அல்ல, 234 தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அபார வெற்றி பெறும் என்று இந்த உறுதியேற்றுக் கொண்டு இந்த எங்களுடைய தந்த தளபதியாரின் பிறந்த நாளிலே சபதம் பெற்றுக் கொண்டு ஒவ்வொரு தொண்டரும் அயராக பாடுபட்டு எங்கள் தளபதியை அதிகாரிகளை இயக்க வேண்டும் என்று நாங்கள் சபதம் ஏற்கிறோம். திரு வடக்கியின் கிளை செயலாளர் மணி